அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் டிடிகிஸ் தகவல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஷ் டிவி ஹெச்டி பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோகான் பாக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். வீடியோகானில் 2 மாடல், அதாவது 5008 ஹெச்டி மற்றும் 7000 ஹெச்டி, இந்த 2 பாக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டிஷ் டிவியோட 7000 ஹெச்டி பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன சேனல்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை வீடியோகான் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் டிஷ் டிவி பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டிஷ் டிவியை காட்டிலும் வீடியோகான் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். டிஷ் டிவியில் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த ரிமோட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2 பேருமே பார்ட்னர்ஷிப் தான். அதனால் வந்து நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து டிஷ் டிவியில் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து டிஷ் டிவியை சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்துட்டு நம்ம 2 பாக்ஸ் பற்றி பார்த்தோம். 7000 ஹெச்டி மற்றும் வந்து 5000 ஹெச்டி. அந்த 2 பாக்ஸை காட்டிலும் இந்த டிஷ் டிவி பாக்ஸு நல்லாயிருக்கும். இந்த 7000 ஹெச்டி, இந்த டிஷ் டிவி, வீடியோகான் டிஷ் டிவி, இது 2க்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனால் வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்கும் டிஷ் டிவியில். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சேனல்ஸ் வந்துட்டு தமிழ் சேனல் 5 சேனலுமே ஹெச்டியில் கொடுத்துட்றாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சன் டிவி, கே டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி, சன் மியூசிக், இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து வீடியோகானில் 3 சேனல் மட்டும்தான் கொடுக்குறாங்க. விஜய் டிவியும் ஜி தமிழும் ஹெச்டியில் கொடுக்கறதில்ல. அது 2மே நம்ம வந்து தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இவங்க ஏவி கேபிள் தான் கொடுக்குறாங்க. மற்ற டிடிஹெச்சில் வந்துட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுக்குறாங்க. இவங்க எப்போ மாற போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வேணும் அப்படின்னா அவங்கள்ட்டையும் கேட்டு மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 2 ரிமோட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரிமோட் தான் வேணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு டிஷ் டிவியும் வீடியோகான்னு 2 ஒரே பார்ட்னர்ஷிப்ன்றனால எந்த ரிமோட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 7000 ஹெச்டி பாக்ஸில் வந்துட்டு ரிமோட்டை பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் வீடியோகானில் வந்துட்டு அது 7000 மாடலில் பேர் பண்ணி ஆகணும். இதில் பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வந்து ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர், வீடியோகான் மாதிரியே நல்ல ஒரு அடாப்டர், பெரிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. முன்னாடி ஒரே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பாக்ஸில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அதாவது ஹீட் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக. பாக்ஸோட பின்பக்கமும் ரொம்ப நீட்டாக இருக்குது. பாக்ஸோட பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 வோல்ட் பவர் சப்ளை இன்புட்டு, ஆண்டனா இன்புட்டு, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி இருக்கும். அப்புறம் வந்து ஸ்ப்ளிட்ரு கொடுத்துருக்காங்க. ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க. ஏவி அவுட் வந்து நார்மலாக நம்ம வச்சுருக்க சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளில் அந்த கேபிளை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட டிவிக்கு பின்னாடியும் செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து ஒரு ஐஆர் டிவைஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த ஐஆர் டிவைஸ் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சென்சார் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த ரிமோட் மூலிமா மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட செட்டாப் பாக்ஸில் சேனல்ஸ் மாறும். அதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பின்னு வந்து ஏவி கேபிளுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கலைஞர் டிவியில் மாட்டும்போது இந்த மாதிரி தான் மாட்டணும். மஞ்சள் கலர் வந்து வீடியோவும், வெள்ளையும் சிவப்பு வந்து ஆடியோவும் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி, ஹெச்டி கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம வந்து பாக்ஸை டிவியில் போட்டு செக் பண்ணிடலாம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீடியோகானோட ஃப்ரீக்குவன்சியை நம்ம இதில் ஆட் பண்ணணும்.
சிம்பிள் ரேட்டையும் மாற்றணும். வேறு நம்பர் போட்டால் வந்து சிக்னல் வராது. கரெக்டான இந்த ஃப்ரீக்குவென்சியை மட்டும் போடணும். இப்போ நம்ம ஃப்ரீக்குவென்சி போட்டோடனே நமக்கு வந்து இங்கே சிக்னல் வந்துருச்சு. ஆனாலும் வந்து அது டிஷ் டிவி டைரெக்ஷனில் தான் இருக்குது. டிஷ் டிவியோட சேட்டலைட்டில் தான் அதில் மாறி இருக்குது. நம்ம வீடியோக்கான டைரெக்ஷன் எடுத்தால் தான் வந்து டிஷ் டிவி பாக்ஸை ஓட்ட முடியும். இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம எப்பயுமே வந்து தமிழ் சேனலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு வீடியோக்கான டைரெக்ஷன் தான் வைக்கணும். நீங்கள் டிஷ் டிவி டைரெக்ஷன் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் சேனல் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு தமிழ் சேனல் வந்து வராது. நீங்கள் எப்போ வந்து டிஷ் டிவி பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் வீடியோக்கான டைரெக்ஷன் தான் வைக்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து டிஷ் டிவிலேருந்து வீடியோக்கானுக்கு மாறிக்கும். நீங்கள் கேட்கலாம், டிஷ் டிவி பாக்ஸை வீடியோக்கானுக்கு சேஞ்ச் பண்ணலாம், வீடியோக்கான் பாக்ஸை டிஷ் டிவிக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து அது எனக்கு தெரியல, பட் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், செகண்டரி ஆடியோ மட்டும் நம்ம வந்து தமிழில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தமிழ் மாற்றிட்டோம். இப்போ தமிழ் மாற்றிட்டு இதில் 5.1 ஆடியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எதுவும் மாற்றிடாதீங்க. மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்காது. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் கொடுத்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா 303 சேனல் ஸ்கேன் எரர்னு காட்டும். இப்போ பாருங்கள் 303 சேனல் ஸ்கேன் எரர்னு காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெனு பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 15 செகண்டு அழுத்தி பிடிக்கணும். அப்படி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷ் டிவி டைரெக்ஷனில் இருக்கிறத நம்ம SD2க்கு மாற்றணும். இதில் மட்டும் SD2 மட்டும் மாற்றணும். வேறு கீழே இருக்க ஃப்ரீக்குவென்சியே வேறு எதையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த SD2ன்றதை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் சேவ் அண்ட் ஸ்கேன் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல்ஸ்லாம் வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி வேறு இதில் எதுவும் நோண்டக்கூடாது. நீங்கள் நம்ம இப்போ வந்து ஸ்கேன் கொடுத்துட்டோம். நமக்கு வந்து சேனல்ஸ்லாம் வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் வந்து 541 சேனல் ஸ்கேன் ஆகிருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணாதனால நமக்கு வந்து சேனல்ஸ் எதுவும் வந்து ஓடலை. ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேனல்லாம் ஓடும். இவங்க வந்து இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற டிடிஹெச் மாதிரியும் டிஷ் டிவியும் வீடியோகானும் ஒரு நல்ல டிடிஹெச் தான். இவங்க இப்போ கூட புதுசாக சில சேனல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னும் சில சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் டிடிஹெச் தகவலை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.